தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மார்ச் 2025 ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கிரகங்கள் எல்லாம் அப்படியே ஒன்றோட ஒன்று கூடி போய் மீன ராசியில் பெரிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறதே இருக்குது. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே மீன ராசியில் குரு பகவானோட வீட்டில் கூட போகுது. இந்த மார்ச் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் மாசி 17 சனிக்கிழமை கும்ப லக்கணம் துவிதியை திதியில் பிறக்குது. இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் இருக்கார், 15ஆம் தேதி மீன ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் மிதுன ராசியில் பலம் அடைஞ்சிட்டாரு. புதன் மீன ராசியில் இருக்கார், 18ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி கும்பராசிக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் மீனத்தில் உச்சம், குரு ரிஷபராசியில் இருக்கார், சனி கும்பராசியில் இருக்கார். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சனியோட ஆட்டம் அப்படிங்கிறத மார்ச் 29ஆம் தேதி தொடங்க போகுது மீனராசிக்கு. அதோட ராகு மீனத்தில் இருக்கார், கேது கன்னியில் இருக்கார். இந்த கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள், கிரகங்களோட வக்கர நிலை, பரிவர்த்தனை யோகங்கள், கூட்டு கிரக சேர்க்கைகள், இது எல்லாம் சேர்ந்து பல அதிசயங்கள் அப்படிங்கிறத இந்த மாதத்தில் உங்களுக்கு நடத்தி காட்ட போகுது. சரி, உங்களோட ராசிக்கு அப்படி என்ன அதிர்ஷ்டம்? நம்ம திட்டம் போட்டதெல்லாம் நடக்குமா நடக்காதா? அப்படியே பயங்கர சிந்தனையோட இந்த வீடியோவுக்கு நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாக்க சொல்கிறேன். துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, துலா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொலைச்ச இடத்துலையே தான் தேடணும், அப்போ தான் எந்த ஒரு பொருளுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நீங்கள் தொலைச்ச எல்லாத்தையுமே தேடி எடுக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு இதை சொல்லிவிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடந்த கால இழப்புகள் நிறைய இழந்திருப்பீங்க. பணத்தை இழந்திருப்பீங்க, சொந்த பந்தங்களை இழந்திருப்பீங்க, நண்பர்கள் விரோதியாக இருப்பாங்க, சொத்துக்களை இழந்திருப்பீங்க. இது மாதிரியான இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கார் இல்லைங்களா? சனி இருக்கும்போது பூர்வீக சொத்து ஏதாவது வழக்கில் மாட்டியிருந்திருக்கலாம், இல்லை தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் விரிசல் விழுந்திருக்கலாம், இல்லை பூர்வீக சொத்தை பாகம் பிரிக்க முடியாமல் இருந்திருக்கும், இல்லை விற்க முடியாமல் இருந்திருக்கும், இல்லை பூர்வீக சொத்தால் கடன் உருவாயிருந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறத கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. அதோட உங்களுக்கு முக்கியமான விஷயமா அஷ்டமத்தில் குருவும் மாட்டிக்கிட்டார். காசு பண புழக்கம் அப்படிங்கிறதே இல்லை, ரொம்ப பஞ்சையாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. என்னடா அன்றாட செலவு கூட காசு இல்லையே. நான் 20 வயசு 18 வயசு இருந்தப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலகட்டத்தில் வீட்டில் 10-20 கொடுப்பாங்க, எல்லாம் 50-100 எடுத்தாருவாங்க. எனக்கு 10-20 காலையிலேயே பத்தாது. அப்போ இருந்த கஷ்ட நிலைமை மறுபடியும் இப்போ வந்துருச்சுடா. இடையில 10 வருஷமாக எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, இப்போ ஏன் இப்படி வருது? எல்லாரும் வாழ்க்கையில் முன்னோக்கி போயிட்டுருக்காங்க, நாம் மட்டும் பின்னோக்கியே போயிட்டுருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் வருவீங்க. அதோட துளாராசிக்காரர்கள் ரொம்ப ஆர்வத்தோடையும் ரொம்ப சந்தோஷத்தோடையும் இந்த மார்ச் மாதத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படா சனி பயிற்சி ஆகும்? சனி 6ஆம் வீட்டுக்கு வருது. 2025 டாப் ராசின்னு துளாராசி எல்லா ஜோசியர்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2025 தொடங்கி 2 மாதம் முடிய போகுது, 3ஆவது மாதம் வரப்போகுது. ஆனால் இன்னும் ஒன்றும் பெருசாக மாறுதல் அடைஞ்ச மாதிரியே தெரியலையே. இருக்க கஷ்டம்தான் கூடிக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு கெடுதல் சொன்னால் மட்டும் நடக்குது, நல்லது சொன்னால் ஏன் நடக்க மாட்டேங்குது? எல்லா ஜோசியரும் இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் கெட்டு போயிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே உண்மை தான். அது என்னமோ கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே உண்மை தான். ஆனால் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல, அது மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையோடு இருப்பீங்க இல்லையா? இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்க தொடங்கும். 2025 டாப் ராசின்னு துலா ராசியை சொன்னோம் இல்லையா? அந்த உச்சத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு தொடக்கம் அப்படின்னு இந்த மார்ச் மாதத்தை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதோட உங்களோட ராசி அதிபதி சுக்கிர பகவான் இப்போ பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்காரு. யாரோட? அஷ்டமத்தில் குருவோட போய் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறத அடைஞ்சிருக்காரு. ராசிக்கு அதிபதி 3க்கும் 6க்கும் அதிபதியாக இருக்கிற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை அடைகிறார். அப்போ எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நிறையா நடக்கும், நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும், அதிசயம் நடக்கும்னே சொல்லலாம். என்னடா நம்ம ராசிக்கு நல்லதே பெருசாக எதுவும் நடக்காத, இப்போ பரவாயில்ல ஏதோ நல்லது நடக்குது, கடவுள் பின்னாடி பெருசாக ஏதாவது ஆப்பு வச்சிருக்காரா, நம்ம இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடாதே அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷம் இருக்கும். இதில் மொதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களோட கடன் தீர வழி பிறக்கும். எங்கேருந்து ஜோசியரை வழி பிறக்கிறது? ஒன்றும் வேலையே இல்லையே, எங்கே போய் கடன் வாங்கி அடைக்கிறது போகிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல வேலையை கொடுத்துருவார். இந்தாப்பா ஒரு வேலை,
இப்போ ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டோம்னாலே கடன்காரர்களோட நெருக்கடி அப்படிங்கிறது குறைஞ்சிரும். பதில் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ இவனே வேலைக்கு போகாமல் இருக்கா, எங்கே பணம் தர போகிறான்னு நம்மளை டார்ச்சல் பண்ணுவாங்க. நம்மளை முடியாதுங்கிறப்ப தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க, நீ எடுத்தே வச்சே ஆகணும். இப்போ ஒரு வேலைக்குன்னு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. எப்பா மாதம் சம்பளம் வாங்கி ஏதோ பாதி கொடுத்துட்றப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடலாம். அதுமாரி வேலைக்குன்னு போயிட்டா 4 பேர் மதிக்க ஆரம்பிப்பாங்க. சரி, ஒரு நகையை வச்சுட்டு கடனை அடைப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மார்ச்சில் கிடைச்சிரும். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ பூர்வீக சொத்து தொடர்பான பஞ்சாயத்துகள் பெருசாக இருக்கும். ஆனால் வெற்றி உங்களுக்கு, முடிவு சுபம் அப்படிங்கிறது தான். அப்போ பூர்வீக சொத்தில் ஏதாவது வழக்கு நடத்தணும், இல்லை 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பேசணும், இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பாகம் பிரிக்கணும், அதுக்கெல்லாம் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திங்க. இப்போயே ஆரம்பிச்சிடலாம். மார்ச் 1ஆம் தேதியே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 15 தேதி வரையும் கொஞ்சம் இழுபறியாக போகும். முடியாது, போவாது, வராது, இப்போ என்ன அர்ஜென்ட்டு, அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இல்லாட்டி முன்னாடி நான் வச்சுக்குவேன், பின்னாடி தான் உனக்கு தருவேன், இல்லாட்டி எனக்கு கூட உனக்கு குறைய, இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் வரும். அது 15ஆம் தேதிக்கு பிறகு சுபமான ஒரு முடிவை எட்டும். அப்படிங்கிறதால புதிய சொத்து தொடர்பான வழக்குகள் நல்லபடியாக முடிச்சுக்கலாம், பாகம் பிரிக்கலாம். இதுமாரி செவ்வாயும் உங்களுக்கு இப்போ ரொம்ப சாதகமாகவே இருக்கார். பூமி காரகன் செவ்வாய் ராசிக்கு 9ஆவது வீடு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அதாவது அப்பாவை குறிக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ அப்பம்பாட்டை முப்பாட்டை சொத்தை நாம் பிரிச்சுக்கிறதுக்கும் இப்போ நேரம் நல்லா இருக்குது. வழக்கு ஏதாவது சொத்தில் இருந்தது அப்படின்னா கூட இப்போ எதிராளிகளை கூப்பிட்டு பேசலாம். இங்கே வாப்பா, என்ன 1 அடிக்கு 1/4 அடிக்கு 1 அடிக்கு நம்ம சண்டை போட்டுக்கிறது, நீ 2 லட்சம் செலவு பண்ணிட்டேன், நான் 2 லட்சம் செலவு பண்ணிட்டேன், வெட்டியாக மன உளைச்சல் ஆளாக வேணாம், இங்கே வா, இருக்கிறத ஆளுக்கு பாதியாக நேர்ந்து நிறைவிக்கும் அப்படிங்கிற மாரி சாட்சிக்காரங்காலில் விழுவதை விட சண்டைக்காரங்காலில் விழுவுறது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பேசி முடிச்சுக்கிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இறங்கி போகிறத பற்றி கவலை அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் முயற்சி செய்யுங்க, முயற்சியில் வெற்றி இருக்குது. சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது, இதை மறந்துடக்கூடாது. இதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் உங்களுக்கு. சனி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி போகிறார். உங்களோட ருணம் ரோகம் எல்லாம் குணமாகும். கடன், பகை, எதிரிகள், இந்த 3 இடங்களும் அழிஞ்சு போயிடும். இது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. கடனை அடைச்சிருவீங்க, நோய் நொடியிலேருந்து மீண்டுருவீங்க. எதிரிகள் இருக்க மாட்டாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக ஒருத்தர் இருப்பான். நம்ம ஒரு தொழில் பண்ணோன்னா நமக்கு தொழில் போட்டியாளர்கள் இருப்பாங்க. நம்மளை பற்றி 1க்கு 2 4 இடத்துல பேசுவாங்க. நண்பனாகவே இருப்பான், பின்னாடி போய் நமக்கு துரோகம் தான் நினைப்பான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லாமே உங்களை பார்த்து தெரிச்சு ஓடிடுவாங்க. இதுக்கு மேலே அப்படி ஒரு அம்சம் அப்படிங்கிறது கிடைக்குது. இது சத்ரு சம்ஹார பலம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். எதிராளிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு விஸ்வரூபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட சக்தியோட அளவு, உங்களோட தன்னம்பிக்கையோட அளவு, இதெல்லாம் ரொம்ப டாப்பில் இருக்கும். எதா இருந்தாலும் நான் பார்ப்பேன்டா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஸ்வரூபம் நீங்கள் எடுத்துப்பீங்க. அதுமாரி வேலை செய்கிற இடத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல 10 ரூபா சம்பளம் கூட கிடைக்கும். மேல்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. உங்களோட உழைப்பு புரிஞ்சிக்கப்படும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. மார்ச்லேருந்தே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. கடன்னு வெற்றி பாதையை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். உங்களோட மொத்த உழைப்புக்குமான பலன் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் நீசத்தில் இருக்கார். 18ஆம் தேதி கும்பராசிக்கு வரார். 6ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதன் நிறைந்த தனலாபம். 18 தேதி வரைக்கும் காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. வாடகை மூலமாக வருமானம் பார்க்கலாம். வீடு கட்டி வாடகை கூடுறது, இந்த மாதிரியான இனங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். அதன் பிறகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு புதன் வந்துடுவார். பிள்ளைகளோட கல்வி நல்லா இருக்கும். நல்ல கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கும். இப்போ இறுதி தேர்வு மாதம் அப்படிங்கிறதால புதன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது பிள்ளைகள் நல்ல மார்க் வாங்குவாங்க. நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிருச்சு. வாழ்த்துக்கள்.